எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஒரு 4 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே வந்துடும். ஒரு சில ப்ராடக்டெல்லாம் 4 நாள்லேயே வீட்டுக்கு வந்துடும். ஆனால் இது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி 10-15 நாளைக்கு மேலே ஆச்சு. 15 நாள் இருக்காது, ஒரு 11 நாள் 12 நாள் இருக்கும். ஆனால் இன்னும் கைக்கே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டை விட 2 நாள் 3 நாள் அதிகமாகவே ஆயிடுச்சு. ஆனால் இந்த பொருள் தான் ரொம்ப முக்கியமானது. அவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இன்றைக்கி வந்துடுமா நாளைக்கு வந்துடுமான்னு. நானும் அவங்க கொடுத்துருக்க டேட்டை விட ஒரு 2 நாள் 3 நாள் அதிகமாக இருந்ததுனால எப்போ வரும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது எப்படியோ இன்றைக்கி வந்து நம்ம கையில் கிடச்சிருச்சு. அவங்களுக்கும் வந்து இன்றைக்கி வேணும். ஏன்னா இது ஒரு ஷூ தான். ஆல்ரெடி அவங்க வச்சுருந்த ஷூ வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து கால் லைட்டாக புண்ணான மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்துடுச்சு. அதனால் வேறு ஷூ ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அது ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். ஷூ ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு தெரியும், ஆனால் எந்த மாதிரி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் கேட்டுகிட்டே இருந்தாங்க பார்க்கலான்னு. நான் வந்து வந்த உடனே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேரில் வந்தோடனே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களுக்கும் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நான் கூட சரியாக இருக்குமோ பத்துமோ பத்தாதோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் லைட்டாக ஃபிட்டிங் சரியில்லைனாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஆர்டர் பண்ண சைஸ்லேயே இருந்தாலுமே சில இது வந்து நம்ம நேரில் பார்த்து எடுத்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்பேன். எப்போவுமே ரூ. 500 எந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாதிரி இருந்தால் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு ரூ. 500 தான் ஆர்டர் பண்ணுவேன். ஒரு வேளை கையில் கிடச்சி அது நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரிட்டன் போடுறதுல அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இருக்காதுங்கிறதுனால ஆர்டர் பண்ண கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சரி, இதை ஆர்டர் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா ரிட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே குவாலிட்டியெல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அவங்களும் இன்றைக்கி மார்னிங் ஷிஃப்ட் தான் போனாங்க. ஆனால் அந்த ஷூ வந்து போட்டுட்டு போகல. மழை பெஞ்சிட்டே இருந்தது. ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால பழைய ஷூவே இன்றைக்கி ஒரு நாளைக்கு போட்டு போகிறப்பெல்லாம் நனைஞ்சிரும், பழைய ஷூவே போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையவே போட்டுட்டு போயிட்டாங்க. அதே என்னமோ இன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அத்தையும் இன்றைக்கி வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருந்தாங்க. கெஸ்ட்டு வந்திருந்தனால சரி எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அது என்னவோ அடமழை மாதிரி பேஞ்சிக்கிட்டே இருந்தது. டெய்லியும் நம்ம மட்டும்தான் ரெஸ்ட் எடுப்போம், இன்றைக்கி கெஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போன்னு